ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோம். அந்த பொடி தான் வந்து இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சில பேருக்குலாம் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து அவ்வளோவா பிடிக்காது. இந்த ஃப்ரை பண்ணால் கூட அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிஷ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையுமே அந்த மூணுத்தையுமே சேர்த்து நல்லா வாசனை வர வரலாம் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும். இதுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், தோரம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து நான் மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இதையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவே இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் போடுறதுனால நான் வந்து காஞ்ச மிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கல. கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து கோவக்காய் வந்து மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வேகிறதுக்காக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சுக்கணும். ஒரு 70% வேகிற டைமில் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 70% வெந்ததும் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே நம்ம வந்து இந்த மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரல வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி ட்ரையாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி அதிலே வந்து பரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரசம், மிளகா கிளி சாம்பாருக்குலாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.